கலரை பார்த்ததுமே நல்லா இருக்காதுன்னு நினைச்சிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஜூஸ். ரொம்ப ரொம்ப சத்துள்ளது கூடங்க. பின்ன கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் சேர்த்து போட்டிருக்கோமே. நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா தண்ணியில 2-3 தடவை அலசிட்டு தண்ணி இல்லாம மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் சேர்த்திக்கோங்க. இப்ப இது கூட சேர்த்துறதுக்கு நான் 4 நெல்லிக்காய் பெருசா இருக்கிறதுனால 4 எடுத்திருக்கேன். சின்னதா இருந்தா ஒரு 6 இல்லைன்னா 7 கூட எடுத்துக்கலாம். இப்ப அதையும் வெட்டி நம்ம இந்த ஜார்ல சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 மிளகு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வடிச்சுக்கோங்க. இந்த நெல்லிக்காயும் கருவேப்பிலை அளவு நீங்க மாத்திக்கலாம். நெல்லிக்காவை கம்மி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்து எடுத்துக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. ரொம்ப நல்லா இருக்கும். கலரை பார்த்ததுமே நல்லா இருக்காதுன்னு பயந்துக்காதீங்க. சூப்பரா இருக்கும். இத பாத்தீங்கன்னா ஒரு தடவை மிக்சியில போட்டு எடுத்ததை கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நல்லா வடிச்சுக்கிறேன். நான் பாத்தீங்கன்னா சூப் வடிகட்டுற வடிகட்டியை தாங்க யூஸ் பண்றேன். உங்ககிட்ட நல்லா ஃபைனா ஹோல் இருக்கிற வடிகட்டி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா துணியில வடிகட்டிக்கோங்க. உங்களுக்கு சக்கையே வராது. ஒரு தடவை வடிகட்டிட்டு அந்த சக்கையை திருப்பி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு இன்னொரு தடவை இது மாதிரி 3 தடவை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். கண்டிப்பா கொஞ்சம் சக்கை வேஸ்ட் ஆகதாங்க செய்யும். ஜூஸ்ன்னும் போது உங்களுக்கு வந்து அந்த சக்கையோட குடிக்கும் போது நல்லா இருக்காது. இல்ல உங்களுக்கு சக்கையோடவே குடிக்க பிடிக்கும்னா நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப 3 தடவை வடிகட்டி எடுத்து வச்ச ஜூஸை நான் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இன்னொரு சன்னமா ஓட்டை இருக்கிற வடிகட்டியில வடிகட்டிக்கிறேன். ஏன்னா நான் சூப் வடிகட்டுறதுல வடிகட்டினதுனால இன்னுமே கொஞ்சம் சக்கை இருக்கும். அதனால சன்னமா ஓட்டை இருக்கிற வடிகட்டியில வடிகட்டி எடுத்துட்டு ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சுக்கலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உப்பு டேஸ்ட்லயே குடிக்கணும்னா நீங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்துட்டு குடிச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டாங்க. ஆனா எனக்கு இனிப்பு டேஸ்ட்ல வேணும்ன்றதுனால 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேங்க. உங்களுக்கு சக்கரை கம்மியா வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. இன்னும் வேணும்னா கூட சேர்த்திக்கோங்க. நாட்டு சக்கரைக்கு பதிலா வெள்ளை சக்கரை, தேன் கூட சேர்த்துக்கலாங்க இனிப்புக்கு. அவ்வளவுதான், நம்ம ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இது 3 பேருக்கு சரியா இருக்குங்க பெரிய டம்ளர்ல குடிக்க.